வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்தில் நடக்கவிருக்கும் சதுர்கிரக யோகம், அதாவது சிம்ம ராசியில் பாக்கியஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி. 1/8/2024 சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் 6/8/2024 சந்திர பகவானும், 17/8/2024 சூரிய பகவானும், 31/8/2024 புதன் ஆகிய 4 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இந்த சிம்ம ராசியில் இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சியானது நடைபெறுகிறது. இது சதுர் கிரக யோகம் என்று அழைக்கப்படும். இந்த யோகமானது தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க. அதே போல் சில விஷயங்கள் தனக்கு கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய நபர்கள், வைராக்கியம் பிடித்தவர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அதாவது அடுத்தவங்களை நம்பி ஏமாந்தது தான் ரொம்ப அதிகம். யாரையும் ஏமாற்றணும் அப்படின்னு ஒரு காலமும் நினச்சதே கிடையாது. ஆனால் உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேருங்க, நிறைய விஷயங்கள், நிறைய ஏமாற்றங்கள். ஒரு விஷயத்தை நம்மளை டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைகளே இல்லை, பழக்க வழக்கங்களே வேண்டான்னு சொன்னால் கூட அடுத்த நிமிஷமே அந்த மனசாட்சி அப்படின்னு ஒன்று வச்சு அந்த மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு மறுபடியும் போய் அவங்க முன்னாடி நிற்கிறது. எத்தனை வாட்டி தான் உங்களை சொல்கிறது, எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு இந்த புத்தியே வராதா அப்படின்னு சொன்னாலுமே அந்த பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், அதாவது நீதி நெறிக்கு கட்டுப்பட்டவர்கள் திரும்ப போய் மறுபடியும் அதே இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் என்னென்னா நிறைய அவமானங்களையும் கஷ்டங்கள் அப்படிங்கிறத நிறைய சந்திச்சாச்சுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள். ஸோ தொழில் அப்படிங்கிறது நம்மளை மாதிரி செய்யறதுக்கான ஆட்களே கிடையாது. நல்ல பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய நபர்கள். அந்த தொழிலுக்கு நீங்கள் தான் கரெக்டான ஆள், நீங்கள் தான் ஃபிட்டான ஆள் அப்படின்னு, அந்த தொழிலுக்கு உங்களை தவிர வேறு யாருமே சூட்டான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் நமக்கும் அதில் நிறைய ஆர்வங்கள் இருக்கும். அந்த ஆர்வங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ண, பட் அந்த தொழிலில் நிறைய மந்த நிலைகளையும் நஷ்டங்களையும் சந்திச்சாச்சு. இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. எதுக்காக தான் இழக்கணும், எந்தெந்த விஷயத்துக்காக தான்? ஏன்னா மற்றவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையக்கூடிய தருணத்தில் கொண்டு நிறுத்திச்சிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்குப்பா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, உன்னை யார் இதை பண்ண சொன்னது? ஸோ இது எல்லாத்தையுமே சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுறோம். அப்படிங்கிற பேரில் உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இல்லாத அளவுக்கு உங்களை முட்டுக்கட்டையாக நிறுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் இந்த தடைகளுக்கு எல்லாமே ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். உங்களுடைய தொழிலை வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த சில துறைகள் அப்படிங்கிறது சாதித்து விளங்கக்கூடிய காலமாக இருக்க போது, உங்களுடைய ஒர்க், அதாவது உங்களுடைய தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடு சென்று வரக்கூடிய சில பாக்கியங்கள் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க இந்த பாக்கியஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய சதுர்கிரக யோகங்கள். அடுத்ததாக இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க, ஆனால் நான் செய்கிற வேலைக்கு ரொம்ப அதாவது நேர்மையாக இருந்தது தவறா, தேவையில்லாத அதில் கெட்ட பேர் அப்படிங்கிறத வாங்கிட்டேன். அடுத்தவங்க செய்கிற தவறு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் கூட, நீ யார் இதெல்லாத்தையும் எங்களுக்கு சொல்கிறதுக்கு, உன்னுடைய வேலையை பார் அப்படின்னு சொல்லி நம்மளையும் அந்த இடத்துல தடுத்து நிறுத்திட்டாங்க. அதே போல் நமக்கு ஒரு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும், அதாவது மற்றவங்களோட வேலையை எடுத்து இழுத்து போட்டு செய்யக்கூடிய சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது, பிடிக்காத ஒரு வேலையில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. நான் செய்கிற வேலை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லை, குடும்பத்துக்காகவும் அதாவது ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்காகவும் தான் வேறு ஆப்ஷன் இல்லாமல் இந்த வேலைக்கு வந்துட்டுருக்கேன். ஏன்னா இதை நம்பி நிறைய கடன்கள் அப்படிங்கிறது வாங்கியாச்சு, அந்த கடனுக்கு கரெக்டான நேரத்தில் கட்டணும், இல்லைன்னா தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலை வந்துருச்சு. ஸோ இதனால தான் வேறு வழி இல்லாமல் செஞ்சிட்ருக்கேங்க. நல்ல வேலை செய்கிறீங்க, நல்ல பர்ஃபெக்டாக செய்கிறீங்க, உங்களை மாதிரி வேலை செய்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லா வேலையும் எங்கிட்ட இழுத்து போட்டு செய்ய சொல்கிறாங்க. எல்லாத்தையும் செஞ்சது கடைசியில் மற்றவங்களோட வேலையை தேவையில்லாமல் திணிக்கிறாங்க என் மேலே. எனக்கு பிடிக்காத வேலையை செய்கிறது கூட, பிடிக்காத டீம்லேயும் சில நேரத்தில் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இதனால் மென்டல் ப்ரெஷர் ஆகிட்டு இந்த வேலையை விட்டுட்டு நம்ம சொந்தமாக ஒரு தொழில் பண்ணிட்டா நல்லா இருந்திருக்குமே, அதில் நம்மளே ராஜாவாக இருந்திருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு சில நேரத்தில் யோசனைகள் கொண்டு போயிடுச்சு. ஸோ இந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா, ரொம்ப காலமாக இங்கேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்,
கொஞ்ச நாளாக போய் வெளிநாட்டில் வேலை செஞ்சேன் அப்படின்னா என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி வெளிநாடு சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறதும், அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் ஏதாவது கிடைக்குமா, கவர்மெண்ட் ஜாப்புக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன், இதெல்லாம் எனக்கு எதுவுமே சரியாக அமைய மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாமுக்கு எழுதுகிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள், அதாவது இந்த சுக்கிரன், சந்திரன், சூரியன் மற்றும் புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய சேர்க்கை, 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இந்த திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக வந்து தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க. ஸோ திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துருச்சுனாவே போதும். ஏன்னா எனக்கு பின்னாடி என்னோட வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு சரியான விதத்தில் மேரேஜ் அமையல, ஏன்னா நான் எதிர்பார்த்த வாழ்க்கை இப்படி தான் வந்து ஒரு மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் பண்ணி அது கல்யாண ஸ்டேஜுக்கு போய் கல்யாணம் வந்து நின்றுச்சு. ஸோ நான் நினச்ச வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு சரியான விதத்தில் அமையலை. ஸோ இதுக்கு மேலே எனக்கு ஒரு வாழ்க்கை தேவையான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை, மன வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை, நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை விட நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள், நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீருங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கு, எதுக்காக இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைங்க, எதுக்கு எடுத்தாலும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்லக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது, தன்னை பற்றி பேசுகிறதோட மற்றவங்கள பற்றி பேசுகிறதுலையே டைம் அதிகமாக போயிட்டுருக்கு. அதாவது நாம் நிம்மதியாக உட்காந்து 2 பேரும் மனம் விட்டு பேசியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதனால் குழந்தைங்களுடைய கல்வி தரம் அப்படிங்கிறது, அதாவது அவங்களுடைய எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. அவங்களுடைய வாழ்க்கை ரீதியாகவும் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. யாரு கூடயுமே சரியாக உட்காந்து பேசிக்க முடியல. குடும்ப அமைப்பை திசைக்கு ஒருத்தராக பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறோம். குடும்பம் எல்லா உறவுகளும் இருந்தால் அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கங்க, குழந்தைங்க ஒரு பக்கம் ஹாஸ்டலில் சேர்த்திட்டோ, இல்லை குழந்தைங்கள வந்து அப்பா அம்மா கூட விட்டுட்டோ, இந்த மாதிரி குடும்பமே வந்து சின்ன பின்னமாக செதஞ்சு போய் கிடக்குது. இந்த நிலையெல்லாம் மாறாதா, எங்களுக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது உருவாகுதான்னு சொல்லக்கூடிய தம்பதியினருக்கு இந்த காலகட்டங்களில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. ஸோ நீண்ட நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்குங்க. ஒரு குழந்தை இருக்குது, 2வது குழந்தைக்கான முயற்சிகள் எடுக்கிறோம், அதுவும் வந்து தடைப்பட்டுகிட்டே இருக்குது. சிலருக்கு வந்து முதல் வாரிசு அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த வாழ்க்கையில், அதாவது இந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி அப்படிங்கிறது வந்து சேருங்க. மருத்துவம் ரீதியாகவும் நல்ல ஒரு முயற்சியும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. ஸோ மன நிம்மதி, மன நிறைவு வேணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சி, அதாவது வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும், மனசு அப்படிங்கிறது ஒன்று நிம்மதியாக இருக்கணும், சரியான தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆன்மீகம் சார்ந்த சில பயணங்கள் மேற்கொள்கிறது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அதே சமயத்தில் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். சரியாக தூங்குறதே இல்லைங்க, சரியாக தூக்கம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. தூக்கம் இல்லாதது ஒரு பெரிய பாதிப்பாகவே இருக்குது. இதனால் என்னாங்கன்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராகவே இல்லை. ஹெல்த்தில் அடிக்கடி ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது. ஹெல்த்தில் முன்ன மாதிரி என்னால் ஆக்டிவாகவும் இருக்க முடியல, சுறுசுறுப்பாக செயல்பட முடியல, மந்த நிலையாகவே போயிட்டுருக்கேங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த ஹெல்த் ரிலேட்டட் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. அடுத்ததாக இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கடன் அப்படிங்கிறது ஒன்று வாங்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உங்களுக்கே இந்த மாதிரி ஒரு நிலையா, யாருக்கிட்ட பணம் கேட்குறது அப்படிங்கிறது விவஸ்தையே இல்லையா, கடைசியில் இது வரைக்கும் கடனே வாங்கக்கூடாதுங்கிறது வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு இருந்தவங்க கூட இந்த காலகட்டங்களில் சில பேர்கிட்ட கை நீட்டி கடன் வாங்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி இப்படியே கடன் 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 அப்படின்னு சொல்லி அதிகமாகிட்டு அதுக்கு தேவையில்லாத வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு. எப்போ தான் இந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீரும், கடன் இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது, ஏன்னா நம்ம கிட்ட கொடுத்தவங்க கடைசியில் நம்மளை வந்து என்னப்பா இந்த பணத்தையே கொடுக்க முடியல, நீலாம் எதுக்கு கடன் வாங்குற, வாங்கின பணத்தை உன்னால் கட்ட முடியாதவங்களாம் எதுக்காக கடன் வாங்குறீங்க அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் பேசிட்டாங்க. நிறைய மந்த சூழல் அப்படிங்கிறது தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ மன ரீதியாகவோ இருந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது கடன் அதிகமாயிருச்சு. ஸோ இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் தடையாயிட்டே இருக்குங்க. இந்த கடன் எப்போ தான் முழுமையாக தீரும்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு கேட்ட இடத்துல கேட்டபடி சில உதவிகள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஏன்னா இவங்ககிட்டலாம் கேட்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, திடீர்னு அவங்கக்கிட்ட கேட்டு அதுவே வந்து ஒரு சில கௌரவ குறைச்சலாக யோசிக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் நம்ம கேட்குற நபர்கள் கரெக்டான விதத்தில் உதவிகள் அப்படிங்கிறது செய்வாங்க. இதனால் கடனில் ஒரு பகுதியை அடைக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படுங்க.
குழந்தைங்களுடைய கல்வி சார்ந்த சில விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன்னா அவங்களுடைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை கரெக்டான நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ எந்த மாதிரி ஒரு ஸ்டடீஸ் கொடுக்கணும், எந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும், எந்த காலேஜில் சேர்த்தணும், எந்த ஸ்கூலில் சேர்த்தணும்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். அந்த குழப்பங்கள் மொத்தமாக தீர்ந்து இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு குழந்தைங்களுடைய கல்வியிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகமாகவும் இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில போக்குவரத்துகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போதுங்க. ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போது இந்த சதுர்கிரக யோகம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு, திசா புத்திகள், இதனுடைய சந்திப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சியும் எடுங்க. அப்போ தான் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.